திரைத்துறையில் தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உடன்பாடில் தொடர்ந்து பணியாற்றிகிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி நடிகர்கள் சார்ந்த பிரச்சனையோ தயாரிப்பாளர்கள் சார்ந்த பிரச்சனையோ எப்பவுமே கலந்து ஆலோசித்து ரெண்டு பக்கமும் குழுக்கள் அமைச்சு தான் வந்து ஒவ்வொரு நிர்வாக முடிவுகளும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க, அதுவும் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க, தன்னிச்சையாக வெளியிட்டிருக்காங்க. எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு புகாரும் அது போக வந்து ஒரு வேலை நிறுத்தமும் வந்து அவங்களா முடிவு எடுத்திருக்காங்க. அது சம்பந்தமாக இப்போ வந்து தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த அறிக்கையை வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவங்க திடீர்னு எடுத்த முடிவு வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதுக்கான மேற்கொண்ட தீர்மானங்களை வந்து அடுத்த செயற்குழுல நாங்கள் நிச்சயமா முடிவெடுத்து செயல்படுவோம். கடந்த மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது நடிகர் சங்கம். இந்த நிலையில மறுபடியும் இப்படி தன்னிச்சையா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி அந்த இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதில்கள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்தந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த தருணத்தில் இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்திருக்கிற புகார் வந்து இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரை எங்கிட்ட வரல. எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரே வராத சமயத்தில் திடீர்னு அவங்களா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த அறிக்கையில் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இதுல வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க கொடுத்த புகாருக்கு எல்லாருக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் எந்த புகார் எங்க நடிகர்கள் மேல கொடுத்தாலும் பதில் கொடுக்க ரெடியா இருக்கும். அதுக்கு மேலதான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸோ தனுஷுடைய புகார் என்பது இதுவரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. ப்ரொடியூசர் சங்கம் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம். தனுஷ் பிரச்சனையே இல்லை. திடீர்னு இப்ப தனுஷ் மேல ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. அதனால நாங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம். அதுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். இப்பவும் நட்புணர்வோட தான் இருக்கோம் நாங்க. அதுவும் இல்லாம வந்து தொடர்ந்து இனிமே அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல. அப்புறம் இல்லாம வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கறதும் இங்க வந்து சந்தேகப்பட்ட விஷயமா இருக்கு. ரெட் அப்படின்றதே வந்து யாருக்கும் வந்து ஒருத்தருடைய வேலை செய்யறதை வந்து தடுக்க முடியாது. எங்கேயுமே அது லீகலே கிடையாது. லீகலே கிடையாது. இன்னொரு ரெண்டு விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தேதிகளை குறிப்பிட்டு இதுக்கு மேல படப்பிடிப்பு நடத்தக்கூடாது. அதுதாங்க யார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காம வேலை நிறுத்தம் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுல வந்து பெப்சிக்கு தெரியுமா அந்த விஷயம்? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எல்லா சங்கங்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும். அதுதான் மரபு. இதுக்கு கடந்த காலங்களெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கு. இந்த முறை வந்து தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை அறிவிச்சது நடிகர் சங்கம் வந்து இதை வன்மையாக கண்டிக்குது. அதே மாதிரி நடிகர்கள் வந்து ஒருத்தரும் வந்து பல படங்களுக்கு டேட்டை கொடுத்துட்டு திடீர்னு அவங்களுடைய தொழிலை முடக்கிறதுங்கிறது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு செயல். இதை வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இதற்கான தகுந்த விளக்கத்தை சங்கத்தின் சார்பாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.